of the given polynomial by division method. இது ஒரு important 5 mark question. First கொடுத்திருக்க polynomialல ascending powers of x இல்லனா descending powers of x இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா first வந்து we have to change in the order. இங்க வந்து இப்ப கொடுத்திருக்க polynomialல x power 4 minus 12x cube plus 42x squared minus 36x plus 9. ஸோ டிசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது, கரெக்டாக ஆர்டரில் இருக்குது. அதனால டைரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடலாம். வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை டிவிஷன் மெத்தட். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 12x cube plus 42x squared minus 36x plus 9. ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுக்கணும். எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸ் பவர் 4ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்க்கணும். எக்ஸ் பவர் 4ஓட ஸ்கொயர் ரூட் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டாட இங்கே எழுதுறப்ப மேலேயும் அதே எக்ஸ் ஸ்கொயர்டா நம்ம எழுதிக்கணும். இஃப் யூ மல்டிப்ளை நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பவரை ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 4. அடுத்து வி வாண்ட் டு சேஞ்ச் த சைன் மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல். ஸ்கொயர் ரூட்ல வந்து 2 டேர்மை அட் அ டைம் இறக்கணும். வி ஹாவ் டு பிரிங் both the terms minus 12x cube plus 42x squared. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மேல இருக்கிறதுல டபுள் பண்ணணும். அதாவது 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 2x ஸ்கொயர்டுன்னு கிடைக்கணும். நம்மளோட எய்ம் என்னன்னா இந்த இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கேன்சல் ஆகணும். ஸோ அதனால எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா -6x அப்படி மல்டிப்ளை பண்றப்ப நம்மளுக்கு 2 இன்ட்டு -6 -12 வரும். எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா பவரை ஆட் பண்ணோம்னா 3. ஸோ அதனால -6x மல்டிப்ளை பண்ணணும். -6x நீங்க மேலே போட்டீங்கன்னா அதே -6x நம்ம இங்கேயும் போடணும். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா -12x கியூப். அடுத்து -6x இன்ட்டு -6x மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் பிகம் பிளஸ் 36x into x x square. அடுத்து சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் வந்து பிளஸ் ஆகிடும், பிளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து 42லேருந்து 36 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வி வில் கெட் 6x squared. ஸ்கொயர் ரூட்டில் வந்து 2 டேர்ம்ஸ் அட் அ டைம் இறக்கணும். ஸோ -36x plus 9. இப்போ மேலே இருக்க கோஎஃபிஷியன்ட்ல இருக்க நம்பரை வந்து அப்படியே வந்து டபுள் பண்ணணும். ஸோ டபுள் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணால் 2x ஸ்கொயர், -6x 2ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 12x. இப்போ எந்த நம்பரை நம்ம 2x ஸ்கொயர்டோட மல்டிப்ளை பண்ணால் வி வில் கெட் 6x ஸ்கொயர்டுன்னு பார்க்கணும். அப்போ +3ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 6x ஸ்கொயர்டு வரும். ஸோ +3 இங்கே கீழே போட்டோம்னா அதே +3 நம்ம மேலேயும் போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும்னா 6x ஸ்கொயர் மைனஸ் 36x பிளஸ் 3 3s are 9. இப்போ சைன் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா எல்லா டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 0. ஸ்கொயர் ரூட்ல வந்து நம்ம 0 வர்ற வரைக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் பாலினாமியல் x power 4 minus 12x cube plus 42x squared minus 36x plus 9 is equal to modulus. நம்ம மாடுலஸ்ல தான் ஆன்சர் கொடுக்கணும். x squared minus 6x plus 3. Thank you.